ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேரரசான் ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நடக்கும்? இறுதி ராசியான மீன ராசிக்கு இந்த பலன்களை பார்ப்போம். கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்துல ஜோதிடமே இருக்கு. தனிப்பட்ட ஜாதக பலன்களாக இருந்தாலும் கோல்சார பலன்களாக இருந்தாலும் இந்த கிரக பாவக சுபத்துவ அமைப்புல தான் சூட்சும வரும். இதுல தாங்க இந்த கோட்பாட்டில் தான் கிரகங்களே வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். சாரம் சந்திரனுக்கு மட்டும்தான் தசாபதிகள் அறிய அவசியம் கண்டிப்பா வேணும். இப்ப கோட்சாரம் சொல்லணுமா? ஏன் ஒவ்வொருத்தையும் சொல்றேன்? சில விஷயங்கள் மறுக்கப்படுது. பேராசிரியர்களாக இருந்தா கூட, தொழில் முறையில ஜொலிக்கக்கூடிய ஜோதிடர்கள் கூட அவங்களுக்கு அந்த இதுல திணறல் இருக்கு. கோல்சாரம் சொல்லணுமா அப்படின்னு பயப்படுறாங்க. கண்டிப்பா சொல்லணும். ஒளிதான் ஜோதிடம், நிரம்ப ஒளி. இதுல இன்னொன்னு வந்துருவேன். குரு பகவான் துலாமுக்கு ஆகாத வரும் சொல்லிடுவேன். ஆகிரம், அதாவது பலன், நல்ல பலன் செய்யற அமைப்புல பாவக, அதுக்கு பேரு பாவத் பாவகம், அந்த அமைப்புல இருக்கிற போது கிரகு செய்யாது. அந்த அமைப்புல, அதாவது ஆகாத கிரகங்கள் கூட நன்மை செய்யற அமைப்புல இருந்து ஒளியான ஜாதகங்களுக்கு கோல்சாரம் சொல்ல தேவையில்லை. உறுதியா சொல்லிடலாம். அவங்களுக்கு சில சில விஷயங்கள் இருக்கும். அது எப்பாவது யாருக்காவது ஒரு இடத்துல இருக்கும். தாங்குற சக்தியோட இருப்பாங்க. லக்னாதிபதி கருத்தா தானே யோக ஜாதகம் சொல்றேன். கண்டிப்பான முறையில் நடுத்தர ஜாதகம், யோகம் குறைவான ஜாதகம், அன்றாட உழைத்து போய்க்கூடிய ஜாதகங்களுக்கு கோல்சாரம் சொல்லணும். அதுதாங்க நடத்துது அவங்கள சம்பவங்களை. எத்தனை பேருக்கு புரியுது? உண்மையில அதுதான் நடத்துது. கோல்சாரம் சொல்லணும். தினப்பலனா இருந்தாலும், வாரப்பலனா இருந்தாலும், மாதப்பலனா இருந்தாலும், தமிழ் வருட பிறப்பு பலனா இருந்தாலும், ஆங்கில வருட பிறப்பா இருந்தாலும் அவங்களுடைய வசதிக்கு வச்சுக்கலாம். அவங்க அந்த எல்லை, அவங்க குறிப்பிடுற எல்லைக்குள்ள கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம சொல்றது, பார்த்தா பிரிச்சு சொல்றது. இது ஒண்ணும் தப்பு இல்லை. சரியா? இப்ப கோல்சாரம் கண்டிப்பா சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஆண்டின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு சொல்லக்கூடாது. ஏன்னா கிரகங்கள் மாற்றம் அடையும். சுய சாதக பலன்களோடு, அதனுடைய தரத்தோடு இதை நீங்க புரிஞ்சுக்கணும். வருஷ கிரகங்களை சொல்லணும். வருஷ கிரகங்கள் டச் பண்ணணும். ஏன்னா ஒரே இடத்தில் நின்று ஒளி கொடுப்பவை வருஷ கிரகங்கள். குரு பகவான் 1 வருஷம், சனி 2.5 வருஷம், ராகு 1.5 வருஷம். மாத பயிற்சிக்கு வேணா மாத கிரகங்களை நம்ம சுட்டி காட்டலாம். இதற்கு அதுவும் இதுல செயல்படும். இதை விளக்க முடியாதுங்க. மெயினா வருஷ கிரகங்களை சொன்னாலே போதுங்க. இப்போ ராசி அதிபதியே குரு, சிறப்பான பலன். ஒரு சின்ன பிட்டா ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. இந்த 2026ஆம் ஆண்டு குரு பகவான் தனுசுக்கும் உள்ளவர், மீனத்துக்கும் அதிபதி தான். தனுசு கொஞ்சம் வெயிட்டான வீடு, மூலத்திரிகோணம். தனுசு கூட 8ஆம் இடத்துலதான் உச்சமாகிறாரு. இருக்கிற இடத்தை விட்டு கடத்தி விடும். வெளிநாடு போக எண்ணங்கள், அந்த செயல்பாடுகள் கிரகங்கள் தரக்கூடிய எத்தனைத்து இருக்கக்கூடிய நேரத்துல அந்த குரு பகவான் 8ல உச்சமடைவது வெளியில அனுப்பும். வீட்டை விட்டு வெளியில போய் இருக்கிறது நல்லதாங்க. அப்படி இல்லை. அதிர்ஷ்டம் செயல்பட்டாலும் கோச்சாரத்துல 8ல மறைவுன்னு நம்ம இருக்கக்கூடாது. அவர் ஜாதகம் அப்படி சொன்னோம்னா அவர் ஜாதகம் வலுவா இருக்கும். போயா நான் நல்லா திறனாத்தான் இருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப 8ஆம் இடத்துல இருக்கிறத காட்டிலும் மீன ராசிக்கு 5இல் காரகோடாசெல்லாம் கோச்சாரத்து கிடையாது, லக்கணத்துக்கு தான். அதே நுட்பம் எத்தனையோ இருக்குங்க. அந்த அதிபதி கொஞ்சம் கெட்டு போயிட்டாருன்னா காரகோடாசம் செயல்படாது. ஒளி தத்துவம் ஜோதிடம் 5ஆம் இடத்துல வருதுங்க. லக்கணாதிபதி உச்சமாகிறாரு. சோடையான மீன ராசிக்கார அன்பர்கள் கூட விழித்தரக்கூடிய, திடீர்னு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் மீன ராசிக்கு மெயினா இருக்கும். மீனராசி சரியா? நாட்டின் மீனராசி. இப்ப மீனராசிக்கு 5ஆம் இடத்துல குரு உச்ச சாயல்ல வராரு. 12 வருஷத்துக்கு ஒரு காட்டா குருவுடைய ஒளி கூடும் உச்ச சாயல்ல. போன 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒளி கலப்பு இருந்தது. இந்த இதுல பரிசுத்தமா ஒளி இருக்காரு. இந்த பௌர்ணமி நேரம் வரும்பொழுது மிகுந்த ஒரு அந்த 2 நாள்லதான் அதிர்ஷ்ட அமைப்புகள் ஒவ்வொருத்தருக்கு தசாபத்தின் அடிப்படையில் ஏற்படும். உறுதியான அமைப்பு. இப்ப 5ஆம் இடத்துக்கு வராருங்க. குரு பகவான் 5க்கு வராரு மீனத்துக்கு. 4ல இருந்தாரு. என்ன 4ஆம் இடத்துல கல்வி, வயசுக்கு தக்கன பலன். கல்வியில் சரியில்லாதவர்களுக்கு ஓரளவு நல்லா வந்திருக்கும். எத்தனையோ வகையில பிறக்கிறோம்ல. வாகனத்துல ட்ரபிள் இருக்கு, வாகனத்தை சீர் செஞ்சிருப்பாங்க. தாயாருக்கு சுகங்கள் கம்மியா இருந்தா நல்லா இருந்திருக்கும். தாயார் உதவிகள் கிடைச்சிருக்கும். 4ஆம் இடம்.
சரியா? 4ல இருந்து 10 பாப்பாருல்ல, பார்வை பலன் எடுத்துக்கணும். தொழில எதாவது இருந்தது அவங்க ஜாதகம் எப்படி? இப்ப 5க்கு வராது உச்சமா. 4ஆம் இடத்துல கூட வகை இதெல்லாம் விடுங்க, ஒளி கம்மி அப்படி வச்சுக்கிறேங்க. ஒளி கம்மியா இருப்பாரு இங்க. வகை சமம் அதெல்லாம் போட்டு பஞ்சாங்கத்துக்கு பஞ்சாங்கம் குழப்பங்கள் இருக்கும். ஒளி கம்மியா இருக்காரு. அப்ப அந்த இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்த்தாரு. அவருடைய ஒளிக்கு தக்கன சுபத்துவம். இப்ப 5ஆம் இடத்துல வர்றது அற்புதமான காலம். அதிர்ஷ்டம் செயல்படும். அவரே ஸ்ட்ராங்கா இருப்பாரு. இவரோட இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவருடைய வயசுக்கு தக்கன பலன். அவரே குழந்தையாக இருந்தால் நல்ல பலன், அவருக்கு குழந்தை இருந்தால் அதிர்ஷ்ட பலன், அவருக்கு குழந்தை கல்யாணம் ஆயிட்டா குழந்தை பிறப்பு பிறக்கும், குழந்தைக்கு குழந்தை பிறக்கும், பேர குழந்தைகள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். வயோதிகமானவர்கள் பேரனுக்கு பேரனை பார்ப்பாங்க. ஆயுள் பாவம் நல்லா இருக்குது. மீனராசி அன்பர்கள் வயதானவர்களுக்கு அது நடக்கும். குலதெய்வம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் செயல்படும். எத்தனை விஷயம் இருக்கு. சரி, இப்ப பார்வையை பார்ப்போம். 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. தெய்வ திருப்பணிகள் நினைச்சிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நடக்கும். அவங்க வாங்கி திருப்பணிகள் செய்யறாங்களா, சொந்த காசை போட்டு செய்யறாங்களா, அதே ஜாதகம் சொல்லும். தந்தையார் அனுகூலம் கிடைக்கும். தெய்வர்கள் 9ஆம் இடமும் கிடைக்கும். பாக்கியங்கள் கிடைக்கும். ஒரு மீனராசிக்கு ஒரு திருப்பு முனைன்னு சொல்லிடலாம். 11ஆம் இடத்தை பார்க்கிறது. லாபங்கள் பெருகும். தொழில் 11 லாபம். மூத்த சோதரர் நல்லா இருப்பாங்க. எல்லாரும் தான் வேணும் லாபங்கள். 2வது முதல் மனைவி போய் 2வது மனைவி வேணுமா வேணாமான ஊசலாட்டம் ஆடுறவங்களுக்கு அந்த 11ஆம் இடம்ங்கிறது அது கோல்சாரத்துக்கு 11 நம்ம இணைக்கணும். அவங்களுக்கு ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தால்தான். சும்மா செவனே நல்ல மனைவியோட வாழ்றவங்களுக்கு போய் இன்னொரு மனைவி கிடைக்கும் சொன்னா அது மாதிரி மூடத்தரம் எதுவும் இல்லை. அப்படிதான் சொல்லல. 11ஆம் இடம் ஜென்ம ராசி. ரைட்டு. இப்ப இதுல நுட்பத்தை சொல்றேன். ஜென்மத்துல சனி இருக்கும் பொழுது என்ன நடக்குது? தனிச்சு சனி சுபத்துவம் தாங்க இங்க இருந்தாலும் ஜென்மத்துல ஒரு இருட்டு. சனிதான். சரியா? கடுமையா இருந்தாருன்னா வேகம் மாட்டிப்பாரு. கொஞ்சம் பலம் கம்மியா இருந்தா லேசா தட்டுவாரு. இப்ப சமீப காலமா செவ்வாய் இங்க இருந்து சுபத்துவமா தான் பாக்குறாரு. செவ்வாய் சனியும் பரஸ்பரம் கடுமையா பார்த்தா அதுக்கு கடுபலன் ஜாஸ்தி. சனி சுபத்துவமா இருந்து செவ்வாய் கடுமையா இருந்தா அதுக்கு ஒரு பலன். செவ்வாயும் சுபத்துவமாகி சனி சுபத்துவம் இல்லாமல் ஸ்தான பலத்தை சுபத்துவத்தோடு இருந்து பரஸ்பரம் பார்த்து கொண்டா அதுக்கு ஒரு பலன். மீனராசி அனுதினமும் நான் ஜென்மச்சனி என்னை பெரிய அளவில் பாதிக்காட்டா கூட சிறு ஓத்தரங்களை இந்த செவ்வாய் 4ஆம் இடம் செவ்வாய் 10ல் அமர்ந்தவுடன் நடக்குது. நுட்பமா உணரணும். இந்த புத்தகத்தை படிச்சு அந்த புத்தகத்தை படிச்சு அப்படியே பரிசு எழுதுற மாதிரி சொன்னாலும் பலன் வராது. நமக்கு முதல்ல உங்க ஜாதகமே 1000 கதை சொல்லுமே. நம்ம ஜாதகத்தை விட்டுப்புட்டு வெளியில தேவைக்கூடாது. வெளியிலேயுமே புத்தர் ஜாதகம், நபிகள் நாயகருடைய ஜாதகம் அப்படிலாம் நம்ம தேடக்கூடாது. அதெல்லாம் பலன் வராது. அதெல்லாம் நம்ம பார்த்தோமா சொல்றாங்க. புத்தர் துறவரம் பூண்டார் அப்படிலாம் சொல்றாங்க. உண்மைதான். அவருடைய அன்றாட நிகழ்வு நம்ம பார்த்தோமா? பக்கத்து வீட்டுக்கார ஜாதகத்தை பாருங்க, உங்க ஜாதகத்தை பாருங்க, உங்க பிள்ளை ஜாதகத்தை பாருங்க, உங்க பேர ஜாதகத்தை பாருங்க, உங்க அக்கா ஜாதகத்தை பாருங்க, அக்கா மைய ஜாதகத்தை பாருங்க, தங்கச்சி ஜாதகத்தை பாருங்க, தங்கச்சி சம்பந்தியோட ஜாதகத்தை பாருங்க. எப்படி மனமன அதை கூட பாருங்க. அவங்க சம்பவம் உங்களுக்கு தெரியும். இப்படி பார்த்தா தான் ஜோதிடத்தை படிக்க முடியும். இப்ப ராசி பலம் பெறுது. 5ல் இருந்து சிந்தனை வாயிலாக நீங்க பலம் பெறுறீங்கன்னு அர்த்தம். பிள்ளைகள் வெறுப்பா இருந்தாலும் உங்களை நேசிப்பாங்க. அற்புதமா பலம் எடுக்கலாம். சரி, அடுத்து சனியை பார்ப்போம். சனி ஜென்மத்தில் இருக்காரு. உங்களை ஓத்திரப்படுத்துறாரு. சிம்ம ராசிக்கும் மீன ராசிக்கும் 5ஆம் இடத்துல உச்சமா குரு சனியை பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி படுத்தாது, மீன ராசிக்கு ஜென்மச்சனி படுத்தாதுங்க. உண்மையிலே இது கண்டிப்பா நடக்கும். சனி எந்த ட்ரபிள் இல்லை. குரு பார்த்துட்டாரு 5ஆம் மாசம் பிறகு. அதையும் சொல்லிடுறேன். சரி, ராகு 12ல் இருக்காரு. செலவை கொடுக்கத்தான் செய்வாரு. ராகு கடுமையா இருந்தாரு. செவ்வாயுடைய இப்ப 12ல் இருக்காருங்க. செவ்வாய் பார்க்கல. இங்க இருந்து பார்க்கும்போது வீண் செலவு இருந்திருக்கும். மீனராசிக்காரங்க நல்லா உணர்ந்து பாருங்க. அவங்க தசாபதிக்கு தகுந்தவாரு. நான் செலவே செய்யலையா ஒண்ணுமே இல்லைன்னா உங்க ஜாதகம் வலுவா இருக்குன்னு அர்த்தம். அதான் சொல்றேன். இல்ல கோல்சார பலத்துல வலுவான ஜாதகங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றேன்ல. இவ 12ல் ராகு இருக்கு. சுப செலவு இருக்கும். இடம் கொடுத்த கடகம் சுபத்துவம் இருக்கும்போது இப்ப அதாவது வீண் செலவுகள் இல்லாம தவிர்க்க முடியாத செலவுகளாக இருந்தது மன வருத்தத்தோடு. இப்ப இவர் இடம் கொடுத்த கடகம் சனி நல்ல குரு பார்வையில் இருக்கும்போது பிள்ளைகளுக்காக செலவாகும், தன் புத்திக்காக செலவாகும். தன் புத்தின்னு என்ன? அவர் எதை நினைக்கிறாரோ அதுக்கு செலவாகும். சுப செலவுகள் கண்டிப்பா வரும். கேது 6ஆம் இடத்துல இருக்காரு. தாய்மாமனை கெடுக்கும், வேலையை கெடுக்கும்னு பொதுவா சொல்லிட்டாலும் எல்லாருக்கும் இது இல்லை. கேது அப்படி பார்த்தாலும் கேது சிறிய இருட்டு தான், பெரிய ஆபத்துகள் கிடையாதுங்க. நோய் நீங்கும்னு சொல்லிடலாம். கேது தானே. சூரியனோட நிலையை வச்சு சொல்லணும்.
ஸ்தான பலம் கேது இருக்கக்கூடிய அதிபதி சூரியனுடைய அன்றாட அந்த வருஷம் பூரா சுத்தி வராது பாருங்க. குரு உச்சவருடைய பார்வை வரும்போது கெடுதல் பண்ண மாட்டாரு. சனியோட சேரும்போது சனியின் பார்வையை வாங்கும்போது வரும்பொழுது கேது துன்புறுத்துவாருங்க. இவ்வளவுதான் ஜோதிடம். எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1900க்கும் மேற்பட்ட எனது மேன்மைமிக்க பேராசான் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல தான் பலன்கள் இருக்கு. அதை தழுவி சொல்லப்பட்ட அந்த கோட்பாட்டிலிருந்து மனித வாழ்க்கையின் சம்பவங்கள் அனைத்தையுமே சொல்லப்பட்ட வீடியோக்கள் இருக்குது. போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து பார்க்குற உங்களுக்கு நுட்பமான ஒரு வீடியோக்களை நீங்க பார்க்குற அமைப்பு உண்டாகும். ஷேர் செய்தால் நீங்க மட்டுமில்ல உங்க உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே பார்க்கக்கூடிய அமைப்பா இருக்கும். ஜோதிடத்தை உணருங்க. அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக வழக்கத்தோடு பலன்களை கேட்டுக்கொள்ளலாம். திருமண பொருத்தத்துடைய என் ஸ்டைலே வேற. திருமணம் எப்ப நடக்கும், திருமணத்துக்கு மனைவி வர்றாங்க, அவங்க வாழ்க்கை துணை, ஆனா ஆண் பெண் தான் இருக்கும்ல, வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க, அவங்க குணம் என்ன, சத்தார் கிரக பாவ சுபத்துவத்துல பார்த்தோம்னா எல்லா பாவங்களுமே நமக்கு தேவை. 6 to 12 தவிர வெளிச்சமான 6 to 12 நல்ல கடனை கொடுக்கும். 8 வெளிநாட்டுக்கு அமைச்சாலும் பணம் வரும்ல, வெளிநாட்டுல போனாலுமே பணம் வரும்ல, பணம் தானே முக்கியம். 12 நல்ல தூக்கம், வெளிநாட்டு பயணங்கள், ஜாலியா சுத்துறது, இது போல தானே. அப்ப சுபத்துவம் ஒன்றே அனைத்துக்கும் நல்லது, பாவத்துவம் கெடுதி கண்டிப்பா அப்படிங்கிற அமைப்புங்க. இது வரைக்கும் 12 ராசிகளுக்கும் பலன்களை தெளிவா சொல்லிட்டு அவங்க தசாபுத்திகள் அவங்க ஜாதகத்தை பார்த்துக்கிறங்க. நம்ம எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கே தெரியும். அந்த அமைப்புல இப்ப நான் சொல்ல கூட்டி குறைச்சு அப்படியே ஆட் பண்ணி அதுல பொருத்தி பார்த்து பலன்களை எடுத்துக்கொள்ளலாம். இது மகா அற்புதமான விஷயம். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.